கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு சோசியல் மீடியாக்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு அவ்வளவு ஏங்க முக்கியமான செய்தி சேனல்களில் செய்தியாக கூட வாசிக்கப்பட்டது மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா விவகாரம். மணிமேகலை வெளியிட்ட அந்த 20 நிமிட வீடியோவை பார்த்த பலரும் உணர்ச்சி வசப்பட்டு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதற்கப்புறம் பல விஜய் டிவி பிரபலங்களும் பிரியங்காவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆக மொத்தம் இப்ப சோசியல் மீடியா ட்ரெண்ட்ல பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை இந்த விஷயம் தான் போயிட்டு இருக்குது. கரண்ட்ல யாரு பேரு பரபரப்பா பேசப்பட்டாலும் உடனே அவங்களுக்கு பிக் பாஸ் வளைய வீசுறது காலங்காலமா நடக்கிற விஷயம் தான். இந்த பிக் பாஸ் டீமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு மணிமேகலையை அணுகி ஒரு நல்ல தொகையை பிக்ஸ் பண்ணி பிக் பாஸ்க்கு புக் பண்ணிட்டாங்களாம். இதை கேள்விப்பட்ட மணிமேகலையோட ஆதரவாளர்களும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லன்னு குக் வித் கோமாளி ஷோல இருந்து வெளிவந்த மாதிரி பிக் பாஸ் ஷோல இருந்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெளிவர முடியாதுமா, பார்த்து செய்யன்னு மணிமேகலையை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்களாம். ஆனாலும் அந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்கன்னு பிக் பாஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாங்களாம் மணிமேகலை. இதையெல்லாம் கேள்விப்பட்ட ரசிகர்கள் ஒருவேளை இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி டிஆர்பிக்காக தான் இந்த டிராமாவே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. எது எப்படியோ நமக்கு பிக் பாஸ் 100 நாள் சுவாரஸ்யமா போனா போதும். மணிமேகலை இந்த பிக் பாஸ்க்கு கமிட் ஆகி இருப்பதை வரவேற்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.